ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அபி இருக்கான். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். அவனுக்கு 9 மணி அந்த மாதிரி மீட்டிங் இருக்கும், ஆஃபீஸ் மீட்டிங். அதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துடலான்னு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி உருளைக்கிழங்கும் பன்னீரும் ஸ்டஃப் பண்ணி பராத்தா தான் பண்ண போகிறேன். வெறும் ஆலு பராத்தா இல்லாமல் பன்னீர் அண்ட் ஆலு சேர்த்து ஒரு பராட்டா. அதுக்கு கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நிறைய தடவை எப்படி மாவு பிசைவேன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? தண்ணி சேர்த்துட்டு அது கூட மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். யாரோ சொல்லியிருந்தீங்க ஒரு இது கூட நல்லா இருக்குது பிசையறதுக்குன்னு, அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் வரல அந்த ஸ்பேச்சுலா மாதிரி இருக்கிறது. அவன் கூட ரெண்டும் படுத்து உருளுது பாருங்களேன். அவன் வந்துட்டான்னா என்னெல்லாம் அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. டெட்டு பாருங்கள், 2 குண்டூஸும் அபியும் அவனும் நல்லா படுத்து உருள்றாங்க. ஸோ அவன் ஏஞ்சி வந்தால் தான் இவனுங்களும் எந்திரிச்சு வருவாங்க. நல்லா ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இது மாதிரி படுத்து யாராவது கையில் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? அம்மா இருந்த வரைக்கும் அதெல்லாம் நடந்தது. இப்போல்லாம் நம்ம எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. அண்ணுக்கிட்ட போனால் செய்வாள். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சது ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை தோல் உரிச்சிட்டேன். ப்ளஸ் ஒரு 200 கிராம் பன்னீர், அதையும் எல்லாத்தையும் நல்லா கேரட் துருவி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணுறப்ப வெளியில் ஓட்டை போட்டு வராமல் இருக்கும். கையால் பிசைஞ்சோன்னா அங்கங்கே கட்டியாக இருந்ததுன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணுறப்ப வெளியில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குமே கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணுறீங்க அப்படின்னா முந்தின நாளே வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மறுநாள் எடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் வந்து இந்த உருளைக்கிழங்கு குழன்னு இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ ஸ்டஃப் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், வெளியில் வராமல். நம்ம சூடாக இப்பயே வேக வச்சு இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குழன்னு ஆகிடும் உருளைக்கிழங்கு. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஆலு பரோட்டா அதுக்கெல்லாம். ஸோ பன்னீரும் உருளைக்கிழங்கும் துருவிட்டேன். வெங்காயம் கூட போட போகிறதில்ல இன்றைக்கி, சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஸோ பச்சை மிளகா, மல்லி இலை அதெல்லாம் தேவை, அதையும் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு துருவி சேர்க்குறதா இருந்தால் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் துருவணும் இல்லையா? அப்பயே இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 4-5 பல்லு வெள்ளை பூடுமே கூட துருவி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்ப்பேன். ஸோ அதனால் 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை அதையும் நல்லா அலசிட்டு இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், வேரோடையே இருக்குது கொஞ்சம். இது நல்லா தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாகவும் இருக்குது. தளிர் இதுவாக இருந்துச்சு மல்லி இலை. ஸோ அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாவும் கட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா கூட இன்னொரு 2 பச்சை மிளகா சேர்த்துட்டிங்கன்னா காரத்துக்கு அதுவே போதுமானது. இப்போ கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. மசாலா பொடி பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரம் என்னால் நிறைய சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால, உங்களுக்கு காரம் நல்லாவே வேணும் அப்படின்னா நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வறுத்து பிடிச்ச ஜீரகத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது திருநெல்வேலியில் சமீபத்தில் அந்த கவினோட கொலை பார்த்தீங்களா? ஏன் பேரண்ட்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல. இப்போ கொலை பண்ண பையனுக்குமே அவனோட லைஃப் போச்சா, எத்தனை வருஷம் ஜெயிலில் இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. பேரண்ட்ஸும் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க இல்லையா? கேஸ்ட்டை ஏன் இவ்வளோ பார்க்குறாங்கன்னு தெரியல. அவங்க 2 பேரையும் ஒருவேளை இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் கண்ணு முன்னாடியே வராதிங்க, எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம புள்ள உயிர், அவங்க லைஃப்பை விட மானம், ஜாதி, பெருமை இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு நம்மளை தவிர வேறு யாரும் வந்து பேசுகிறவங்க எதுவும் கஷ்டம் நஷ்டம்னா வந்து பார்க்க மாட்டாங்க. யாருக்கும் அது புரியறதே இல்லை. சொசைட்டிங்கிறது என்ன பெருசாக, வீட்டில் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லாஸு எதுவும் கஷ்டம்னா யாராவது வந்து உதவ போகிறாங்களா? நீங்கள் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லைன்னாலும் பேசுவாங்க. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. காலம் எப்போ தான் மாறுமோ அப்படியே இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் மற்ற எல்லாம் முன்னேறுது. ஏஐ வந்து நம்ம இதெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க டெக்னாலஜி. ஆனால் மனுஷங்க இன்னும் ஜாதி, மதம், இனம்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டில் அந்த பையனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. இந்த லவ் பண்ணுற பசங்களுக்குமே சரி வேண்டான்னு சொன்னாங்கன்னா விட்டுடலாம்ல, அதுவும் இவங்களுக்கு புரியறதில்ல. உயிரோடு இருந்தால் வேறு ஏதாவது நல்ல லைஃப் கிடைக்காதா என்ன? என்னமோ எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். லவ் பண்ணுறவங்களுக்கு, நல்ல புத்திசாலி பசங்களுக்கு கூட சுத்தமாக மேல் மாடி காலி ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்துலேயே நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ புத்திசாலியாக இருப்பாங்க. லவ்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த பொண்ணோ இல்லை பையனோ என்ன சொல்கிறாங்களோ, முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி அப்படியே கேட்பாங்க. மொத்தத்துக்குமே அறிவு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்கள்லாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நல்லா கையால் கிண்ணம் மாதிரி ஆக்கிட்டு கரண்டியாலேயே உள்ளே வச்சு நல்லா அமுக்கிட்டு, அப்படியே அந்த கரண்டி வச்சு அமுக்குனாலே அது அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே வரும். நான் வீடியோவில் காட்டினேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் வராது ஸ்டஃபிங். சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த ஸ்டஃபிங் வேணாலும் பண்ணிக்கலாம்.
நம்ம காலிஃப்ளவரில் ஸ்டஃபிங் பண்ணலாம். முள்ளங்கி செய்கிறதா இருந்தால் நல்லா துருவிட்டு அதோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதை மாவு கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ட்ரையாக உள்ளே வச்சு ஃபில் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பச்சை பப்பாளி இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சு செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். க்ளோஸ்அப்பில் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். கிண்ணம் இந்த மாதிரி நல்லா கிண்ணம் மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி பொரியல் கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கிறத வச்சு நல்லா அப்படி அதாலேயே அமுக்கிட்டு அந்த கரண்டியை வச்சுட்டே சுற்றி அப்படி எல்லாம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா அது ஒரு கிண்ணம் ஷேப்புக்கு நல்லா சூப்பராக வந்துடும். அப்புறம் கொழுக்கட்டைக்கு மேலே குடுமி வச்சு இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ ஸ்டஃபிங் வெளியவே வராது சுத்தமாக. நல்லா இந்த மாதிரி குடுமி பிடிச்சிட்டு மேலே இருக்க அந்த குடுமி பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கையாலே ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஷேப் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தாமல் அப்படியே லைட்டாக ட்ரை மாவு தொட்டு ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெளியிலலாம் வராமல் வரும். பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் புதுசாக செய்கிறவங்க கூட. ஸோ நெய் சேர்த்து சுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் நெய் தடவி சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்டில் அம்மன் பாட்டு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆடிவள்ளி இல்லையா, அதனால் கோவிலெல்லாம் பாட்டு போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஸ்கூலெல்லாம் இருக்குது. இவ்வளோ சத்தமாக வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம். ஆனால் ஃபுல் சவுண்டில் வச்சு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, சர்ச்சில்னாலும் சரி கோவில்லனாலும் சரி இப்படி தான் ஏதாவது ஒன்றுன்னா பாட்டு போட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக பக்கத்தில் ஏரியாவில் மட்டும் கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் போய் சொல்ல முடியாது, பிரச்சனை கிளப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பக்கம் டீக்கும் வச்சுருக்கேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கொண்டே போட்டு கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்து டீயை வச்சுட்டு அவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட உட்காந்து அவர் கொண்டு வந்து டீ கொடுத்துருவாரு. கையோடு அப்படியே இந்த பிளாட்ஃபார்மையும் தொடச்சிடுறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பாத்திரம் கழுவணும். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பிளான்னு தெரியல, இனிமேல் தான் யோசிக்கணும். ஏதாவது நல்லதாக பண்ணேன் அப்படின்னா அதை வந்து இன்னொரு விலாகாக நான் எடுத்து போடுறேன். ஸோ அவங்க 2 பேரும் சாப்பிட்டாச்சு. நான் வந்து எடுத்துருக்கோம். அவங்க அப்பாவும் பையனும் கெச்சப் வச்சு சாப்பிட்டாங்க. நான் ஊறுகாய் தயிர், ஹஸ்பண்ட் கொண்டு வந்து டீ கொடுத்துட்டாரு பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஹோப் இன்றைக்கி இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.